என்னோட ரொம்ப நாள் மனக்குமுறல்னே சொல்லலாங்க. ரீசெண்ட் டேஸாக வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க தான்டா ராஜா, பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டா எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஹைப் கொடுக்குறீங்க. அது என்னமோ ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க என்னமோ பாவம் பண்ண மாதிரியும் பெரிய தப்பு பண்ண மாதிரியும் நீங்கள் வந்து ஆம்பளை பிள்ளைங்களை பெற்ற அம்மாக்களை யோசிக்க வச்சிடுறீங்கங்க. இந்த காலத்தில் வந்து பொம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன, நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வயசானவங்கள ஹோட்டல்லையும் சரி, கோயில்லையும் சரி, ஹாஸ்பிட்டல்லையும் சரி, புருஷனும் பொண்டாட்டியுமா தான் வராங்களே தவிர எந்த பிள்ளைங்களோட ஆம்பளை பிள்ளைங்களோ பொம்பளை பிள்ளைங்க யாரோடையும் வரதில்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட அம்மா அப்பா தனியாக தான் வந்து பார்த்துக்கிறாங்க. புருஷனுக்கு பொண்டாட்டி தான் துணை, பொண்டாட்டிக்கு புருஷன் தாங்க துணை லாஸ்ட் காலத்தில். ஏன்னா பிள்ளைங்களோட வேலை வந்து இந்த காலத்திலே இப்படி தான் இருக்குது. இதில் என்ன பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நல்லா ஒழுக்கமாக நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம் அதனாலே போதும். ஏன்னா அவங்களோட வேலைகள்லாம் இப்போயே அந்த அளவுக்கு இருக்குது. அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க ஃபேமிலியை தான் பார்த்துப்பாங்க. நம்ம புருஷனுக்கு பொண்டாட்டி தான் துணை, பொண்டாட்டிக்கு புருஷன் தான் துணை. இதுதான் எப்பயுமே.